இந்த வயிற்று பிழைப்புக்காக வந்து இவங்களை வந்து தொந்தரவுப்படுத்தி இதுக்கப்புறம் சம்பாதிச்சு போனா அந்த சம்பாதி நிலைக்காதியா? நீ சொல்றாரு, அது குறிப்பு சொல்றாரு அவரு. சமைக்கிறவர்கிட்டயே சொல்லுவாராம், நீங்க சமைக்கிற போது நல்லெண்ணத்தோட இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணுன்ற எண்ணத்தோடவே நீங்க சமைக்கணும் அப்படின்றதான் சொல்லித்தான் கொடுப்பாராம். அது சொல்றாரு தேங்காய் சீனிவாசன். எவ்வளவு ஒரு உயர்ந்த பண்பு இதெல்லாம் பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு எத்தனை நடிகர்கள் இருந்திருக்காங்க, இதை பத்தியா பேச வேண்டி இருக்கா நமக்கு? நான் ஏன் சொன்னேன், ஏன் இந்த பதிவை சொல்றேன்னா, சின்ன சின்ன ஒரு பண்புல தான் ஒரு மனிதனுடைய, ஒரு உயர்ந்த மனிதனுடைய குணங்கள் உங்களுக்கு வெளிப்படும். அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நாங்க நடிச்சுன்னு இருப்போம், நடிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, திடீர்னு கேட்பாராம், என்ன உங்களுக்கு எல்லாம் சம்பளம் வந்துருச்சா அப்படின்னு. சார் சம்பளம் வரலன்னு சொன்னா என்ன பண்ணுவாராம், உடனே சொல்லி வாங்கி கொடுக்க. அது ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இவரும் சொல்றாரு. ஆனா அதுவும் அதை விட முக்கியமா ஒன்று சொல்றாரு, துணை நடிகர்களுடைய சம்பளத்தை தான் ரொம்ப கவனிப்பாராம். வந்த உடனே என்ன பண்ணுவோம், அன்னன்னைக்கே கொடுத்துடணும். ஏன்னா அவங்க அன்னன்னைக்கு அவங்க போனா தான் சாப்பாடு, அவங்க ரொம்ப பரிதவிக்கிறவங்க. அது